எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி நெறைய ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. இப்ப எப்ஸ்டீன் பத்தி சொன்னா கேளுங்க. 1953ல பொறந்த எப்ஸ்டீன் மேத்ஸ்ல வந்து கொஞ்சம் ஜீனியஸாவே இருந்திருக்கான். அவன் இல்லீகலா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா சேர்றான். அங்க இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ் கிட்ட வந்து இன்னாப்ரோப்ரியேட்டா இருந்திருக்கான். அந்த ஸ்கூல்ல இருந்து அவன் வேலைய விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் ஒரு ஃபினான்ஸ் செக்டார்ல போயிட்டு ஆப்ஷன் ட்ரேடரா சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க வர பில்லியனர்ஸ்க்கு டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அட்வைஸ்லாம் குடுக்குறான். அங்க அவன் பண்ண இல்லீகல் வேலைனால அவன அங்கேருந்து வேலைய விட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் தனியா வந்துட்டு ஒரு கன்சல்டிங் ஃபர்ம் ஆரம்பிக்கிறான். அந்த கன்சல்டிங் ஃபர்ம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யுஎஸ், யூரோப், மிடில் ஈஸ்ட் அப்படி இருக்கிற இடத்துக்கெல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், மில்லியனர்ஸ் எல்லாத்து கூடயும் கான்டாக்ட் வச்சுக்கிறான். சவுதி அரேபியன் வெப்பன் டீலர்ஸ் கூட இவனுக்கு கிளைண்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்ததா கூட இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஜே எப்ஸ்டைன் அண்ட் கம்பெனிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஃபர்ம் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் விக்டோரியா சீக்ரெட்டுங்கிற பிராண்டோட ஓனர்லாம் அவனுக்கு கிளைண்டா இருக்கிறதா நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிராண்டுக்கு டேலண்ட் ஸ்கவுட்டா இருந்திருக்கான். இந்த பேரை யூஸ் பண்ணி யங் உமனை வந்து செக்ஷுவல் மேனிபுலேட் பண்ணியிருக்கான். 2005ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளோரிடா போலீஸ் வந்து இவன் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனாலன்னா ஒரு பேரண்ட் வந்து அவங்களோட பொண்ணை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 14 வயசு கிட்ட தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி 36 பொண்ணுங்க வந்து இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதா வந்து அந்த கேஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க 2008ல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியேவும் வந்துடுறான். 2019 ஜூலைல அவனை திருப்பி அரெஸ்ட் பண்றாங்க செக்ஸ் டிராஃபிக்கிங்காக. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் அதே வருஷம் அவன் இறந்து போயிடறான். சூசைட் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா அதுக்கான ப்ரூஃப் வந்து எதுவும் இல்லை. வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அதுவும் மாடிஃபைடு அப்படின்னு சொல்றாங்க. 1998ல இருந்து 2019 வரைக்கும் எப்ஸ்டீன் ஐலாண்ட் இருந்திருக்கு. அந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல குழந்தைங்களையும் அடல்ட் உமனையும் அண்டர் ஏஜ் உமனையும் பாரபட்சம் இல்லாம கடத்திட்டு வந்தோம், ஏமாத்திட்டு வந்தோம், பார்ட்டிங்கிற பேர்ல அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ 2026ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு 1.5 லட்சத்துக்கும் மேல ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நிறைய டாப் ஃபேஸஸ் வந்து ரிவீல் ஆயிருந்திருக்கு.